ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாழ்க்கை களஞ்சியம். இப்போ சிலையை பாருங்கள். இது ஏதோ நவபாசான மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் செஞ்சுக்கிறாங்க. இந்த சிலை வந்து விநாயகர் சிலை. இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் நம்ம இந்த பழங்காலத்து சிலையை எடுத்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு கோயில் அந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒன்று இருக்கணும். இது எப்படி போச்சுன்னு தெரில. இந்த சிலையில் வந்து ஒரு அரிசி வந்து அதனுடைய அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி சிலையில் எந்த இடத்துல தொட்டிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக தொடும்போது அது ஹீட் கிடையாது. பட் இட் இஸ் நம்ம அதை டச் பண்ணும்போது ஃபயர் ஆகுது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுறது, பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒரு உலோகத்தை கொண்டு போனீங்கன்னா அதை வந்து கிட்ட சேர்த்துக்காக தூரம் தள்ளுறது. ஸோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கண்டுபிடிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளோ அந்த காலத்தில் ஒரு லேப் இல்லை, சயின்ஸ் இல்லை, என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன மிக்சிங், அதாவது என்ன கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெமோ பீஸ் இல்லாத ட்ரையல் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அறிவியலை பற்றி அறிவு கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த அரிசி அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ தேன் வந்து பார்த்திங்கன்னா புகையை கூட அது வெளியில் உள்ள கிட்டாது தூரம் வரும்போது புகை வெள்ளத்து. ஸோ இந்த மாதிரி வந்து சிலைகள்லாம் அந்த காலத்தில் நம்ம கோயில்கள்லாம் நிறையா இருந்திருக்கு. அதெல்லாம் வெள்ளைக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம கோஹினூர் வைரமே அது நம்மளுடைய சொத்து, இந்தியாவோட சொத்து. அது வந்து இப்போ எங்கே இங்கிலாண்டில் இருக்குங்களா, இளவரசர் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட நாட்டில் இருக்கிற பொருள்களை வந்து நம்மளை வேல்யூ பண்ண தெரில. நமக்கு ஆக்சுவலாக மக்களுக்கு தெரில. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கூட ஒன்றும் தேவையில்லை. நமக்கு இந்த டாஸ்மாகெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா கோயில்களையும் புனர்வச்சு அதனோட பெருமையை வந்து விளக்கம் சொன்னாவே எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வருவாங்க. அது மூலிமா வர்ற வருமானம் வந்து இந்த டாஸ்மாகில் வர மாதிரி 1008 மடங்கு வரும். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. இவங்க கேட்டால் வந்து கடவுள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற ஒரு கும்பல் ஒவ்வொரு மாதிரி தேவையில்லாத பேசிக்கிறாங்க. பட் இதில் 1008 நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் பார்ப்போம் மக்களே. நன்றி. வாழ்க வளமுடன்.